டிடிஎஃப் இன்னொரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம். எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டிடிஎஃப் இன்னொரு 2 டேஸில் கல்யாணம். பட் இந்த 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கீங்க. என்ன வாசா உங்கள் வீட்டிலேருந்து பிரச்சனையா? அப்படிலாம் கிடையாது. இங்கே எங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை. என் மாமா பொண்ணும் அஜீஷும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என் கூட சரியான சண்டை போடுறாங்க. யார் பேச்சையும் நான் கேட்குறது இல்லை, நான் எடுத்த முடிவில் தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்லாம் ரொம்ப திட்டுறாங்க. ஏன் வாசா என்னாச்சு அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல டைமு எல்லாமே பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் எதுவுமே வேணாம், அட்லீஸ்ட் ஃபேக்காவது கல்யாணம் பண்ணிட்டு போய் அவங்க முன்னாடி நின்றுலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு கல்யாணங்கிறது ஒரு ஆயிரங்காலத்து பயிராக நான் நினைக்கக்கூடிய ஆள். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைங்க. எப்போவுமே நம்ம எல்லாமே பாசிட்டிவாக தான் நினைப்போம். பட் ஈவன் தான் எவ்வளோ ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர் அண்ட் எவ்வளோ சூப்பரான கப்புள்ஸ்லாம் வந்து பண்ணால் நம்ம கண்ணு முன்னாடி பிரிஞ்சு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ, அந்த மாதிரி என்றைக்குமே நமக்கு கனவுல கூட ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் லவ் பண்ண ஸ்டார்டிங்லேருந்து நான் நினச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட எங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு 5 வருஷங்க. ஸோ வந்து நான் அது என்னாச்சு ஏதாச்சுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு லவ் ஸ்டோரிலாம் நான் பொறுமையாக சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் அது வந்து நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போவே வந்து பண்ண வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் சீக்கிரமாக உங்களுக்கு போடுறேன். நான் இது இத்தனைக்கும் வந்து பண்ண டைமு, நாள், கிழமை எதுவுமே பார்க்காது, ஜாதகம் ஜோசியம் எதுவுமே பார்க்காதால். பட் நானே பார்க்குறேன்னா அப்புறம் அப்பா அம்மா இல்லாமல் எடுக்கக்கூடிய முடிவு. என் மாமா பொண்ணு வந்து பண்ணால் அவங்க வீட்டை விட்டு வராங்க. அதனால அவங்க எடுத்த முடிவு என்றைக்குமே தப்பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இப்போ நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணுறோம். பட் ஓடி போய் கல்யாணம் பண்ணும்போது எல்லாமே வந்து பண்ண நார்மலாக மஞ்சள் கயிறு, அந்த மஞ்சள் கோம்பு போட்டு தாலி கட்டிட்டு வந்துடுவாங்க. பட் அப்படி பண்ணிட்டு போனால் அவங்க வீட்டில் ஏதாவது கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் சாரீலேருந்து காஸ்டியூம்லேருந்து தாலி வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்து பிளான் பண்ணுறேன். பட் அப்படி இருந்துமே வந்து பண்ணால் அவங்க சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ஏன்னா டக்குன்னு போய் வீட்டில் நின்னாதான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்னும் டைம் எடுத்து நம்ம போனோம்னா அவங்களுக்கு இன்னும் கோவங்கள் அதிகமாகிட்டே தான் போகும். பட் என்னங்க பண்ண முடியும்? எதுவுமே பிளான் பண்ணாமல் பண்ணது. இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்போ 4 கிழமை பார்த்து ஓடி போயிருக்கலாம். இப்போ 4 கிழமைனாலும் வெறியாராங்க இங்கே எல்லாரும். இப்போ எங்கள் அம்மா நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு என்னன்னு தெரியலைங்க, கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் அத்தை மாமாவும் எங்கள் அம்மாவும் லைட்டாக சண்டை போட்டுக்கிட்டாங்க போல். இதனாலலாம் எங்கள் 2 பேத்துக்குள்ளே பெரிய சண்டை வராது. என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி என் மாமா பொண்ணு சொல்கிறா. அவள் பேச்சு கேட்டதுனால தான் நான் இப்போ கல்யாணம் பண்ணுறக்கே ஒத்துக்கிட்டேன். நான்லாம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஆளே கிடையாது. டிடிஎஃப் எவ்வளவோ இருக்குங்க, எவ்வளோ பேரை இன்வைட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம மட்டும் சிறுசில் இல்லைங்க. நம்ம கல்யாணத்தை எப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம டிடிஎஃப் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி பெரிய ஒரு மண்டபத்தை எடுத்து எப்படியோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே நான் யாருக்காக விட்டு கொடுத்தேன்? அவங்களுக்காக தான் விட்டு கொடுத்தேன். அது அவங்களுக்கு புரியாமலாம் இல்லை, கண்டிப்பாக புரியும். இப்போ இப்படி நம்ம பேசினா தான் மாமா வந்து பார்த்தீங்கன்னா உடனே இது பண்ணிப்பாங்க. என் மாமா பொண்ணு சும்மா தாலி கட்டிட்டு போய் நின்றுலாம் அப்படிங்கிறாங்க. தாலியை நான் பார்த்தாலே தொட்டு கும்பிடக்கூடிய ஆள். ஸோ இப்போ கட்ட சொல்கிறாங்க. அதுவும் நான் ஒய்ஃபாக நினைக்கக்கூடிய பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணுக்கு கழுத்தில் கட்டுற சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அது எல்லாமே நான் பார்த்து தான் கட்டணும். அதனால தான் எவ்வளோ யார் என்ன திட்டினாலும் நானே என் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டைமுக்காக, அதுவும் நான் கணக்குப்படி கட்டணும்னு நினச்சேன்னா இன்னொரு 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். இல்லை இவங்க ரொம்ப ரஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக இன்னொரு 2 டேஸில் மேரேஜ் பண்ண போகிறோம். டிடிஎஃப் குருவாயூரில் தான் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் குருவாயூர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் போட்டு வர போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் போல் குருவாயூர் கோயிலில். நம்ம அண்ணங்க நம்ம டிடிஎஃப் எல்லாருமே இருக்காங்க. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அன்புனாலையும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி தராங்க. ஸோ எல்லாம் நல்லதாக நடக்கும். அண்ட் வந்து குருவாயூர் கோயிலில் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. டிடிஎஃப் நம்ம நிஞ்சா வெர்சஸ் 1000 எடுத்துகிட்டு நம்ம கேரளா ரைடு வந்தப்போ ஒரு வாட்டி நம்ம குருவாயூர் கோயில் போயிருப்போம். நான் உங்களுக்கு விலாகில் காட்டியிருந்தா கூட காட்டியிருப்பேன். ஸோ வந்து துளசி மாலை ஒன்று வாங்கி, அது வந்து செயின் மாதிரி இருக்கும் கழுத்தில் போட்டுக்கிறது. ஸோ வந்து துளசி மாலை வாங்கி இந்த மாதிரி கடவுளே என் மாமா பொண்ணுக்கு இதை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி வேண்டிட்டு வந்தேன். பட் அந்த மாலை வந்து பார்த்துட்டு என் மாமா பொண்ணு கழுத்தில் போய் சேரவே இல்லை. நான் வந்து என் மாமா பொண்ணுகிட்ட கொடுக்கும்போது எங்கள் வீட்டில் மாட்டிப்போம் மாமா, அதனால் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி தான் அவள் வேணான்னு சொன்னால் அப்புறம் நான் பத்திரமா வீட்டில் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே குருவாயூர் கோயிலில் கல்யாணம், துளசி மாலை, பெரிய துளசி மாலை. இது வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாலைன்னு சொல்லி கழுத்தில் செயின் மாதிரி போடுறது. அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய துளசி மாலை போடுவாங்களாம். ஆனால் நம்ம ஊர் வழக்கப்படி அந்த மாலை கிடையாதான். ஆனால் எப்படி வந்து சிங்க் ஆகுது பாருங்களேன், எல்லாம் அந்த கடவுளின் செயல். அந்த கழுத்தில் போடுற செயின் துளசி மாலை வந்து பார்த்துட்டுனா சேராம அதே கோயிலில் கல்யாணம், அதே மாதிரி வந்து பார்த்துட்டுனா அங்கே துளசி மாலை பெரிய மாலை போடுறோம் அப்படின்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைக்கக்கூடிய ஆள். இது ரொம்ப நல்லதுக்கு தான் நடக்குது. நம்ம குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா நம்ம குருவாயூர் சைடே வந்திருக்க மாட்டோங்க. எங்க சாமி பண்ணியிருந்திருப்போம்? பண்ணியிருந்தா தெரியாது. மருதமலையில் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அக்காக்கு எங்கே போனாங்க?
இந்த அக்கா நம்ம பார்க்கலாம். தெரியலையே, அது ஏதோ ஒரு கோயில். நம்ம ஊர் சைடில் நானும் பெருசாக இந்த கல்யாணம்லாம் பெருசாக அட்டன் பண்ணாத ஆள். எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த காஸ்டியூமு ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்க போகும்போதுங்க அங்கே எனக்கு ஃபீல் ஆகுது, நம்மலாம் ரொம்ப சின்ன பையன், நம்ம வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஜுவல்லரி எடுக்க வரோம், முகூர்த்த பட்டெல்லாம் எடுக்க வரோம் அப்படின்லாம் ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் இன்னொன்று யோசிச்சு பார்த்தேன், நம்மளோட எவ்வளோ சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேரேஜ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ பெரிய விஷயம் அதெல்லாம். பட் தயவு செஞ்சு யாருமே அவசரப்படாதீங்க. என்னோட சுச்சுவேஷன் டோட்டலாக வேற, சரிங்களாங்க? அதனால எதுவும் என்ன வச்சுக்கிட்டு கொண்டுருவோம் உங்களை. ஸோ டிடிஎஃப் இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா, எதுவுமே பிளான் இல்லாமல் தானேங்க வந்தோம். அதனால நான் ஆக்சுவலி கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 நாள் ட்ரிப்புன்ட்டு அளவாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். என்கிட்ட ட்ரெஸ் இல்லை. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவும் 2 நாள்னு சொல்லிட்டு தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்ககிட்ட ட்ரெஸ் எதுவும் இல்லை, ஸோ சீப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்க போகிறேன், எனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க போகிறேன். ஸோ வந்து கல்யாணத்துக்கு கொஞ்சம் ரெடி ஆக வேண்டியது இருக்குது. எனக்குமே காஸ்டியூம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு பொண்ணையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுக்கு என் மேலே என்ன கோவம்னா, உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, நாளைக்கு பார்க்குறாரு கிளம்ப பார்க்குறாருன்னு சொல்லி ஒரு கோவம். பட் ஈவன் தோ எங்கள் அத்தை மாமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவும் ரொம்ப பார்த்து பண்ணுவாங்க. ஸோ இப்போது அவங்களோட இடத்துல இருந்து நான் கண்டிப்பாக அதை நான் பார்த்து பண்ணி தான் ஆகணும். இப்போ என்னதான் இவங்க எல்லாத்துக்கும் என் மேலே கோவம் இருந்தாலும், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை மாமா எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இதையாவது பார்த்து பண்ணானே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சந்தோஷம் தான் படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அப்படிலாம் படமாட்டாங்க, பட் இவன் படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். அண்ட் வந்து பசங்கள்லாம் எங்கே வாசா அப்படின்னா, பசங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு டிடிஎஃப் பசங்கள்லாம் வருவாங்க, இன்னைக்கு இல்லை நாளைக்கு வருவாங்க. அண்ட் வந்து எங்கள் வீட்லேயும் சரி பாப்பா வீட்லேயும் சரி ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னே சொல்லிட்டோம். அவங்க வீட்டுக்கு வரதா சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணாமல் வந்தீங்கன்னா நாங்களே வந்து பண்ண உங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைப்போம். சப்போஸ் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்ககிட்ட பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஸ்வீட்டு சொல்கிறாங்க? அதேதான் சொல்கிறாங்க. அதை கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டோமே. அதுதான் என்ன சொல்கிறாங்க? அவங்க விலாக்லலாம் பேச மாட்டாங்க. நான் விலாகில் அவங்களுக்கு காட்டக்கூட இல்லை. பட் இவன் அங்கேருந்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. அது சேம் ஜீன். எங்கள் அம்மா எங்கள் அக்கா அது எல்லோரும் ஒரே, நாங்கள்லாம் கிராமத்து ஆட்கள் இல்லைங்க. அதனால் ஒரு கேமரா ஃபயர் இருக்கும். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தா மாலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 1:35 ஆச்சுங்க. இப்போ தான் நாங்கள் நீ பேசுகிறது கேட்காது, மைக்கை கழட்டி வச்சிட்டேன். ஸோ டிடிஎஃப் அது சும்மாவே பேச மாட்டாங்க, அவங்களும் கழட்டுங்கன்னாங்க, நல்லா கழட்டினேன். இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்களாம். சும்மா ஜோக். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 1:35 ஆச்சுங்க. இப்போ தான் எங்களோட பிரஞ்சு நாங்கள் சாப்பிட்றோம். காலையிலேருந்து சாப்பிடுன்னு என் மாமா பொண்ணு சொன்னேன். அடம் இன்றைக்கே பண்ணிக்கோங்க, இன்றைக்கி அமாவாசை, அப்போ நாளைக்கு பண்ணுங்க அப்படின்னாங்க. நாளைக்கு வந்து பாட்டி அமாவாசை. நானே என் வாழ்க்கையில் வந்து பண்ணேன், இதுதான் ஃபஸ்ட் டைம். நானே என் லைஃப்பில் வந்து பண்ணேன், இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணேன். இந்த பாட்டி அமாவாசையெல்லாம் கேட்குறேன், ஏன்னா அதெல்லாம் பெருசாக பார்த்தது இல்லைங்க நம்ம. ஸோ அதுக்கப்புறம் நானும் இன்றைக்கி பண்ண முடியாது ஸ்வீட்டுன்னு சொல்லி பேசியாச்சு. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரெஸ் எடுக்க வந்துட்டு இருக்கும்போது மாலில் வந்து சாப்பிட்டுக்கலாம் தான் நினச்சி வந்துட்டு இருந்தோம். கார் ஸ்ப்ரேயிங்காக சாப்பிட்றேன்ல, அதனால். அப்புறம் காரில் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஏன்னா சாப்பிடாதனால. சப்போஸ் நான் தலை சுற்றி விழுந்துட்டேன்னா நீங்கள் பயந்துடாதீங்க, ஜஸ்ட் மூஞ்சியில் தண்ணி தெளிங்க போதும்னா. எனக்கு ஏன்டி என்னடி பேசுகிறேன் இப்படி, உங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து இப்படி தான் நான் வச்சுக்கிட்டேன்னா உங்கள் வீட்டில் கேட்பாங்க, நான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் இல்லை அந்தளவுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்த உடனே மாலுக்கு வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ மாலில் பஜ்ஜி வித்தெல்லாம் நான் பெருசாக பார்த்தது கிடையாது. ஆனால் பழம்பொரி, பஜ்ஜி, வடை எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாலில் ஹைலைட் மால் அப்படின்னு சொல்லி இங்கே விற்கிறாங்க. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கும்போது அதுக்கப்புறம் ஹேர் கரெக்ஷன்லாம் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் வந்து 2:30 ஆச்சுங்க. இப்போ வந்து டோனியன் கையில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியாக தான் பியர்டு நம்ம வைக்க போகிறோம். ஆக்சுவலி ஹேர்லாம் வராது, ஸோ ஹேர்லாமே லாங் ஹேர் தான். ஸோ பியர்டு மட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து இப்படியே கம்மியாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி இப்படி வருங்க. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு மாதிரியான ஸ்டைல் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி வந்து பார்த்தா இந்த வாட்டி இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல். ஆக்சுவலி வந்து இந்த வாட்டி லாங் பியர்ட் தான் வளர்க்கலான்ட்டு இருந்தேன். பட் ஈவன் தோ கல்யாணம் நடக்க போகுது இல்லைங்க, அதனால இந்த வாட்டி கம்மி பண்ணிட்டு அடுத்த வாட்டிலேருந்து நம்ம லாங்காக வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அண்ணன் வந்து அண்ணா இங்கே வாங்கலை, அண்ணா இங்கே வாங்கலை.
ஸோ அண்ணா வந்து பார்த்தா நம்ம டிடிஎஃப் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்துட்டு அண்ணா சொன்னேன், அண்ணா இந்த வாட்டி ஏதாவது புது ஸ்டைல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோ பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்துட்டு அண்ணா என்ன சொன்னேன்னா, அண்ணா எனக்கு 2 நாள் கல்யாணம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னோடனே இது கல்யாணமா அப்படிங்கிறது எனக்கே ஷாக்காக தானே இருக்குது. ஸோ ஓகே டிடிஎஃப் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஹேர் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு அப்புறமேல அப்டேட் பண்ணுறீங்க. அண்ட் வந்து பாப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க அங்கே போய் இது பண்ண போகிறாங்க. அந்த அக்கா தான் பண்ணி தர போகிறாங்க. ஏதோ அந்த பிளாக் கலர் டிஷர்ட் அக்கா. ஆனால் ஃபேஷியல்லேருந்து எல்லாமே வந்து பண்ண கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நான் கேட்டிருக்கேன். ஸோ வந்து ஃப்ரூட் ஃபேஷியல்னு ஏதோ இருக்கான். ஸோ கெமிக்கலே இருக்காதான் எல்லாமே பேசணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்றில் மட்டும் க்ரீம் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. நான் இருந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. க்ரீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் கெமிக்கல் தான். ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி, கெமிக்கல் எதுவுமே இல்லாத மாதிரி எவ்வளோக்கு ஆர்கானிக்காக போக முடியுமோ ஆர்கானிக்காக கேட்டிருக்கீங்க. தெரில என்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ அவங்க செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பண்ண சின்ன ஒர்க்ஸ் மட்டும் இந்த வேக்சிங் அந்த மாதிரி இது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே டிடிஎஃப் என்ன ஏதுன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலி மேரேஜுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். ஓகேங்க என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் 2 நாள் கழிச்சு வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஷாப்பிங் எல்லாமே முடிச்சாச்சுங்க. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளே இருக்குது. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பிரித்து காட்ட முடியாது. எல்லாமே உள்ளே இதுக்குள்ளேயே கொஞ்சம் துணி இருக்குது. அதுக்குள்ளேயே போட்டு எல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தானம் பண்ணுறதுக்காக. என்ன தானம்னா என்னன்னாங்க, நம்ம லவ் மேரேஜ் ஓடி வந்து கல்யாணம் பண்ணி ஆக்சுவலி கணக்குப்படி பார்த்துக்கிட்டா ஓடி வந்தெல்லாம் இல்லை. இது ஏதோ அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. பட் இவன் தான் ஓடி வந்து தானே பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஃபேமிலியும் சரிங்க, அவங்க ஃபேமிலியும் சரிங்க, ரொம்ப 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 பெருசுங்க. ஸோ வந்து யாரையுமே இன்வைட் பண்ணாமல் பண்ணுறோம். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சங்கடங்கள் இருக்கும். ஸோ என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஓடி போகிறதா இருந்தாலுமே கூப்பிடலன்னு சொல்லி உண்மையாகவே வருத்தப்படுவாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா ஃபுல் சப்போர்ட்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சங்கடங்கள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன நேர்த்திக்கடன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இதில் நார்மல் வியர்ஸ்லாம் இருக்குது. சும்மா ட்ராக் பேண்ட்டு, டிஷர்ட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு, பேண்ட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ட்ரெஸ் இருக்குங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி எனக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் சாரீ இருக்குது. அதில் வேஷ்டி சட்டை இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சாரீக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் வந்து ப்ளவுஸுமே வந்துருச்சுங்க. ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். அண்ட் வந்து டிடிஎஃப் 2 நாள் கழிச்சு தான் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 1:00. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம். கேமராவை பார்த்து ஏன் பேசாமல் இருக்கேன்னா உங்களுக்கே தெரியும், எனக்கு இந்த ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பார்க்காம வந்து பண்ண வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போக மேரேஜ் வந்து எவ்வளோ ஒரு ஸ்பெஷல், எவ்வளோ சீரியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி புரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குருவாயூரில் தான் இருக்கோம். குருவாயூர் கோயிலுக்கு போய் எல்லா டோக்கனுமே ஸ்பெஷலாக போட்டுட்டு வந்துட்டோம். அண்ட் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாலியை கொடுத்துடணும். தாலியை எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட பூஜை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது கட்டிடலாங்க. ஸோ தாலியை வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் கோர்த்து வச்சுருக்கோம். ஃபுல்லாக மஞ்சள் வச்சுருக்கோங்க. ஆக்சுவலி நம்ம கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். ஆக்சுவலி அவர் நம்மளோட டைஹார்ட் டிடிஎஃப். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே நின்று எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண வீடியோவில் காட்டுறேன் டிடிஎஃப். அண்ட் டிடிஎஃப் என்னென்னலாம் நடந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் நடந்து போயிடுச்சு. எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன். எங்கள் அம்மா வந்து வரணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் ஈவன் தோ இப்போ என் தம்பி இல்லாமல் வரமாட்டேன் அப்படின்னாங்க. யார்மா அவன் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களோட என்னோடய மாமா பொண்ணோட அப்பாவை தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட இதுவும் கரெக்ட் தான். எங்கள் அக்கா வரேன்னு சொன்னால் அப்புறம் வரமாட்டேன்ட்டா. ஏன்னு கேட்டதுக்கு இல்லை சாமி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே வர ஆசை தான். பட் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே வராமல் இருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. தென் வந்து எங்கள் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருந்தாங்க, வந்தே தீருவேன், என் பேரன் கல்யாணத்துக்கு நான் எப்படி இல்லாமல் இருப்பேன். எனக்கு வந்து யார் இல்லைனாலும் எங்கள் பாட்டி இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். எங்கள் பாட்டி இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சரி உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லு நான் வரேன் அப்படின்னா. எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணதுக்கு உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வரேன்னாங்க. மாமாவுக்கு ஃபோன் பண்ணதுக்கு இன்னொரு அண்ணன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க. பட்டு ஃபேமிலி சைடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கல்யாணம் ஆகிட்டு அங்கே போனோம்னா அவங்க அதெல்லாம் பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ குருவாயூர் கோயிலுக்கு வந்தாச்சு, எல்லாமே நடக்க போகுது. ரொம்ப ஸ்பெஷலான திங் என்னை நம்பி என் பொண்ணு வந்திருக்கு. அதெல்லாம் கண்கலங்காமல் சூப்பராக பார்த்துப்பேன். டிடிஎஃப் இன்னொரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம். எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். என்ன பேசுகிறது, நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் பேசவே வார்த்தை வரல. இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இல்லைங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல்
நடக்கிற கல்யாணம்லாம் கிடையாது, வீட்டுக்கு தெரிஞ்சு நடக்கிற கல்யாணம் தான். என்ன அவங்கனால வர முடியல அவ்வளோதான். அண்ட் வந்து இரு வீட்டு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது. எப்படி வாச இரு வீட்டு சம்மதம்னா, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க நாங்களே பண்ணி வைக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னங்க, அப்போ நம்மளோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பட் இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு போகிறோம். அதுவும் இல்லாமல் என் மாமா பொண்ணு வேறு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் பேலன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து அவங்கள படிக்க வைக்கிறதுலாம் ரொம்ப ஹாப்பி தாங்க. ஸோ அவங்க அப்ராட் போய் படிக்கணும்னாலும் படிக்கட்டும், இல்லை கலெக்டர் இந்த மாதிரி என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் படிக்க வைப்பேன். ஸோ நான் என்ன கேட்டேன்னா, அப்ராட் போய் படிக்கலாம் சொல்லிட்டு நானும் ஒரு கோர்ஸை பார்த்து வச்சுருக்கேன். இப்போ 2 பேரும் போய் படிக்கலான்னதுக்கு, ஐயோ எனக்கெல்லாம் படிக்க பிடிக்காது அப்படின்னா, அப்புறம் எதுக்கு இந்த 8 மாதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாரு, ஸோ அதனால் நான் கண்டிப்பாக படிக்க வச்சு அவருக்கு இந்த டிகிரியை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்க வீட்லேயே ஒத்துப்பாங்க. டிடிஎஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க தான் போய் நீங்கள் அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோ பாருங்கள், நம்ம வீட்லேயே எப்படி நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி கூட என்னென்னு தெரியலைங்க, திடீர்னு 2 நாள் எங்கள் அம்மா ஃபோனே எடுக்கல. அதுக்கப்புறம் இன்றைக்கி எடுத்தாங்க. எடுத்து என்ன கேட்டாங்கன்னா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தாம்மா போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறேன்னு. இல்லை நீங்கள் நேராக நம்ம வீட்டுக்கு வாங்க, அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடும்போது அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டங்கள் இருக்கும்ல, நம்ம எடுத்தோடனே போய் நிற்க வேணாம், அவங்க கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டுங்க. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து இந்த வீடியோ இதை டென் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கல்யாணம், அதாவது தூங்கி எழுந்திரிச்சுன்னு சொல்லி வச்சுக்கலாம், நாளைக்கு நேரம் சொல்லிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் விஷஸ் கொடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேரிட் வீடியோ பார்ப்பீங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ எப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னே சொல்ல முடியாது. ஸோ வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்ரெட்டாக தான் வச்சுக்கிறேன். ஸோ எப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது என்னங்க, இது அவங்க வீட்டில் என்ன ஆகுது ஏதாகுதுன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நம்ம போஸ்ட் பண்ணலாம் முடியும். ஸோ ஏன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, நாங்கள் ஏதோ சிரிக்கிற மாதிரி விளையாடுற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்காது. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இது கொஞ்சம் வீட்டிலலாம் கூல் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு தான் போடுவோம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விஷயம் எல்லாத்துக்கும் லீக் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா வேறு வழி இல்லாமல் போடுவோம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிசப்ஷன்லாம் வைக்கும் போது மேபி எப்போ போடுவோம். டிடிஎஃப் பார்த்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே டிடிஎஃப் இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். டேக்கர் எவ்வளோ வேகமாக போன சிவப்பாங்க நம்ம ஹெல்மெட் போட வேண்டியிருக்கீங்க. பை டிடிஎஃப் லவிக்கும் ஸ்லாட்ஸ் பார்த்து பதுமாங்க சேஃபாக இருங்க. அண்ட் டிடிஎஃப் பியர்ட் கரெக்ஷன் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, இதுதான் பியர்ட் கரெக்ஷன். அண்ட் வந்து பாப்பாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. பட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாமல் தான். ஓகே டிடிஎஃப் வந்து இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிருக்கோங்க. டேக்கர் எவ்வளோ வேகமாக போன சிவப்பாங்க நம்ம ஹெல்மெட் போட வேண்டியிருக்கீங்க. பை டிடிஎஃப் லவிக்கும் ஸ்லாட்ஸ் பார்த்து பதுமாங்க சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.